ஒரு ஒரு கணவன் மனைவிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கதை. ஓகேவா? ஸோ கதையோட பேர் அப்படிலாம் சொல்லாதீங்க. கதை ரொம்ப சீரியஸான கதை. காலம் இனி வரும். ஓகேவா? ரொம்ப சீரியஸான கதை தான். அதனால இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறத ஒரு காரணத்தோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ கதையோட ஆரம்பத்தில் ஒரு பிரபு அந்த கதையோட நாயகன், சுகந்தி அந்த கதையோட நாயகி. ஓகேவா? அந்த 2 பேரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அந்த பெட்ரூமில் இருக்கும்போது ஒரு மலைப்பாம்பு படுத்திருக்கோம்ல, நல்ல ஒரு மானையோ ஒரு பெரிய அனிமலை ஆடையோ சாப்பிட்டக்கப்புறம் ஒரு மலைப்பாம்பு எப்படி படுத்திருக்கும், அசைய முடியாமல் அப்படி படுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற உருவம் அதாவது பிரபு கதையோட நாயகன் படுத்திருக்கான். ஸோ என்னவோ பயங்கர அப்படியே அனிமலை சாப்பிட்டு இது பண்ண மாதிரி. ஸோ அந்த சுகத்திக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ஒரு அனிமலை பார்க்குற மாதிரி தான் அந்த பிரபுவை பார்த்தோன்னே தோணுது. அவள் கண்ணை மூடி யோசிக்கும் போது ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இந்த பக்கத்தில் இருக்கிறவனை நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு முதலிரவோட அறை. ஸோ அவளுக்கு அப்போ தான் தோணுது, ரியலைஸ் பண்ணுறா, ஓ பக்கத்தில் படுத்திருக்கிறது நம்மளோட கணவன் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனே ஹிட்ஸ் ஹர் வெரி ஹார்ட். ஸோ அவள் அந்த பர்சனை பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்போடு பார்க்குறா. ஏன் ஒரு அருவருப்போடு பார்க்குறா அப்படின்னா, எல்லாரும் அவளை ரொம்ப அதிர்ஷ்டக்காரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அதிர்ஷ்டக்காரி சத்யா அப்படின்னா, அவள் அவள் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு மார்க் எடுத்து பாஸ் பண்ணி ஒரு 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 நிறுவனத்தில் வேலை கிடச்சி வேலைக்கு போய் ஒரு கை நிறைய சம்பாதிக்கிற. ஸோ த பேக்ரவுண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஸ்டோரிஸ் ஆர் இன் 80s and 90s. ஸோ அந்த அவளோட இதுக்கு பொறுத்த வரைக்கும் கை நிறைய சம்பாதிக்கிறா அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு அதிர்ஷ்டக்காரி. அவங்க அம்மா அப்பாலாம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டக்காரி. ஸோ நல்லா படிச்சுட்டா, நல்லா சம்பாதிக்கிறா. அடுத்தது என்ன? கல்யாணம் தான். எந்த ஒரு குழந்தையும் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, எந்த ஒரு பொண்ணும் எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்ல மாட்டான். ஸோ அது நம்மளாக தான் தெரிஞ்சு, ஓ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்தது கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இதாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. ஸோ மாப்பிள்ளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரன் தான் பிரபு பொண்ணு பார்க்குறதுக்கு வராரு. கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அவர் ஒரு புது மனுஷனை பார்க்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு தெரியாது, பட் பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு யூஸ்வலாகவே ஒரு கும்பலாக வருவாங்க இல்லை, யார் மாப்பிள்ளைன்னு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புதுசாக வரவங்களுக்கு யார் மாப்பிள்ளைனே தெரியாதுன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில தான் அவளை பார்க்குறா. இதுதான் பிரபுவா, இதுதான் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தோடையே இது பண்ணுறா. ஸோ இதெல்லாம் நடக்குது. கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச கடையோட அவங்க அப்பா பொண்ணுக்கு சீர்சனம் எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய கட்டில் வாங்கி கொடுக்குறாரு. அந்த கட்டிலில் தான் மலைப்பாம்பு மாதிரி நம்ம தலைவர் பிரபு படுத்திருக்காரு. ஸோ அந்த அந்த சீனுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி, அதாவது அந்த கல்யாணம் அந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணக்கப்புறம், எஸ்பெஷலி இந்த அரேஞ்ச்ட் மேரேஜ் டிசைட் பண்ணினதுக்கப்புறம் 1000 கனவுகள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் டு அ ஸ்ட்ரேஞ்சர். ஸோ யார் என்ன எவருன்னே தெரியாத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவளுக்குள்ள 1008 கேள்விகள் இருக்கும். அவர் நல்லவரா, கெட்டவரா, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும், என் ஆசையை நான் எப்படி சொல்லுவேன். ஸோ அவளுக்கு அவளுக்குள்ளே 1008 கான்வர்சேஷன் ஷீ இஸ் ஹேவிங். ஸோ நான் பிரபு கிட்ட நான் இப்படி கேட்பேன், பிரபு உங்களுக்கு ரோஜா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரோஜா பிடிக்கும். என் வீட்டில் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறையா வகையாக ரோஜா செடிகள் வச்சுருக்கேன். அந்த ரோஜா செடியை இப்படி தான் நான் காலையில் எந்திரிக்கிறதும் மாலையில் இது பண்ணுறதும் அந்த ரோஜா செடியோட முகத்தில் தான். வகையாக அந்த ரோஜா செடியை வளர்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். அப்போது உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கணும்னு நினைக்கிறா. ஸோ கேட்டு முடிச்சுட்டு அவளோட இந்த கான்வர்சேஷன் இஸ் லைக் மோனோலாக் மாதிரி. ஸோ அவளுக்குள்ள அவளே தான் பிரபு, அவளே தான் சுகந்தி, அவளே பேசிக்கிறான். இந்த மாதிரி கற்பனை பண்ணி நான் அவர்கிட்ட அப்படி கேட்டால் அவர் அப்படி என்கிட்ட பதில் சொல்லுவார். நான் அவருக்கு தேங்க்யூ பிரபுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு. அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி புக்கு பிடிக்கும், படிக்க பிடிக்கும்? அப்போது இந்த புக்கு பிடிக்குமா,
இந்த புக்கை எல்லாரும் வந்து என் பள்ளி கல்லூரி தோழிகள்லாம் இந்த புக்கை படிப்பாங்க, எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை, மில்சன் மூன்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். ஸோ அவள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்போது அப்படி ஒவ்வொரு விஷயமா, நீங்கள் போட்டுட்டு வந்த சட்டை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, உங்களோட நிறத்துக்கும் உங்களோட அழகுக்கும் இந்த சட்டை போட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இனிமேல் நீங்கள் மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, ஸோ மோனோலாக் மாதிரி அவளே வந்து பிரபுவாகவும் அவளே சுகந்தியாகவும் தன் கற்பனையில் தான் கணவர்கிட்ட, அதாவது ஒரு 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 தேர்ட் பர்சன், ஒரு கட்டிக்க போகிற ஒரு ஆண்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்வர்சேஷன். வீட்டுக்கு இந்த நிறம் அடிக்கணுன்றதுல பொறுத்த வரைக்கும், வீடு இப்படி இருக்கணும், அப்படி வீடுக்கு அப்படி கட்டணும், இந்த நேரத்தில் கட்டணும், இந்த நிறம் இருந்தால் ரொம்ப டீசெண்டாக இருக்கும், வழியில் போகும்போது கை கோர்த்தெல்லாம் போகக்கூடாது, வழி வந்து இட்ஸ் அ பர்சனல் திங். தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யூன்யம் வந்து ஒரு பர்சனல் திங், இதை வந்து நம்ம வெளியில் எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்து, தன்னோட ஆசை, தன்னோட பாசம் எல்லாத்தையுமே ஒரு கான்வர்சேஷனாக, ஒரு மோனோலாகாக அவளுக்குள்ளே வந்து பிரபுவும் அவளாகவே, சுகந்தியும் அவளாகவே வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து அவள் பண்ணுறான், அசை போடுறான். இதெல்லாம் முடிச்சுட்டு அவள் அந்த முதலிரவு அறைக்குள்ள உள்ளே போகும்போது ஒரு மிருகம் வந்து அவளை அட்டாக் பண்ணுது. ஸோ பிரபு இஸ் கன்சிடரிங் ஹர் அஸ் அ ஒரு 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 சதையும் ஒரு உணர்ச்சிகள் வந்து அங்கே இடம் பேசலை. ஸோ அவளை வந்து ஒரு 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 சதையும் ஒரு ஒரு பெண்ணாக தான் மட்டும்தான் வந்து பிரபு வந்து அவளை பார்த்து அவளை வந்து அவளுக்கு பொத்தி பொத்தி அவள் ரொம்ப ப்ரெஷியஸாக நினச்சி வச்சிருந்த அவளோட மனமும் அவளோட கற்பும் அங்கே வந்து சூறையாடப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி, ஸோ நாட் மெனி பீப்புள் டாக் அபவுட் சம்திங் கால் மெரைட்டல் ரேப். ஸோ ஐ வாண்டட் டு டேக் திஸ். வாய்ஸ் அப்படி இருக்குது, அப்படி அவ்வளோ சீரியஸாலாம் இல்லை, பட் அது வந்து ஸோ இட்ஸ் அ மெரைட்டல் ரேப். ஸோ நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கல்யாணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யார் என்ன எவருன்னே தெரியறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசாபாசத்தை வந்து இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லைனாலும் 80களில் 90களில் நடந்த கல்யாணங்களில் நிறையா வந்து அந்த தன்னோட கருத்தை, தன்னோட ஆசையை சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவளை அதை பார்த்தாவே ஒரு அருவருப்பாக இருக்குது. தான் வந்து யாரை நம்பி வந்தோமோ அவனையே வந்து நம்மளை இப்படி பார்க்குறானே, நம்மளை வந்து இப்படி இது பண்ணுறான் அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு ஆதங்கமும், இப்படி நம்மளோட லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையும் அவளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவள் காலையில் எந்திரிச்சு சரி நம்ம வந்து குளிச்சு முடிச்சுட்டு சமையல் அறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ளே போனோன்னையும் மாமியார் கேட்குறாங்க. மாமியார் வந்து ரொம்ப ரொம்ப சட்டில் டோனில் சொல்கிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடணும், இந்த மணிக்கெல்லாம் வந்து நீ 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும், காஃபி போட்டு ரெடி பண்ணிடணும். அதே மாதிரி வீட்டில் வந்து அந்த பிரபுக்கு வந்து ஒரு தங்க இருக்கா, அந்த வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அதனால் டக்குன்னுலாம் நீ வந்து நைட்டு டக்குன்னு முன்னாடி போயிடக்கூடாது பெட்டுக்கு, எல்லாரும் போய் தூங்கினக்கு அப்புறம் தான் வந்து நீ வந்து படுக்க போகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான மாமியார். ஸோ அதை அவர் கேட்ட உடனே பகீருங்குது. நம்ம வந்து ஒரு மாமியார்னா இன்னொரு எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். ஸோ அரேஞ்ச் மேரேஜில் எவ்ரிதிங் இஸ் நியூ. ஒரு கணவன்கிறது என்னதான் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் 10 மணி நேரம் கழித்து அவன் தான் அவனோட எல்லாமே ஆகும். அந்த யாரே என்ன எவருனே தெரியாத ஒரு அம்மா அப்பா தான் வந்து அவளுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அந்த மாமியார் எல்லாம் வந்து தேவல்பி. அதே மாதிரி அப்படி நம்ம நினச்சி வந்த ஒரு உறவு வந்து இவங்க கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இவங்களே வந்து நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு பயம் அவளுக்கு இருக்குது. காஃபி போட்டுட்டு போய் அந்த பிரபுவோட தங்கைக்கு கொடுக்குறான். தங்கைக்கு கொடுத்த உடனே குட் மார்னிங் அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இந்த நைட்டில் நடந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் நைட்டில் நடந்த சுச்சுவேஷனுக்கும் அம்மாவோட மாமியார் கூட இருந்த கான்வர்சேஷனுக்கும் எல்லாத்தையும் நினச்சி பயந்த ஒரு பொண்ணுக்கு
அவ அண்ணி அப்படி அண்ணி குட் மார்னிங் அண்ணின்னு சந்தோஷமா சொல்றதும், உங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. சிரிக்கிறான். சிரிச்ச உடனே அவன் வந்து சொல்றா, நீங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அவளோட மனசுல இதெல்லாம் தான் கணவர்கிட்ட எதிர்பார்த்த வார்த்தைகள் இதெல்லாமும். தன் கணவர் வந்து தன்னை பார்த்து வந்து சந்தோஷமா பேசணும்னு எதிர்பார்க்குறா. கணவர் வந்து இந்த மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறா. இது எல்லாமே வந்து பிரபுவோட தங்க கிட்ட இருந்து அவளுக்கு வந்து வருது. ஸோ அந்த வீட்டிலே இருக்கிற ஒரே ஆறுதலான விஷயம் வந்து என்ன, அந்த நாத்தனார் மட்டும்தான் அவளுக்கு. ஸோ இப்படி ஆகுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவளுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? ஸோ அவளுக்கு வந்து மொதல் நாள் முடியுது, 2வது நாள் முடியுது, 3வது நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு கான்வர்சேஷன். ஸோ அவள் வந்து டெய்லியும் அந்த பிரபு கிட்ட கான்வர்சேஷன் பேசணும்னு அவன் எதிர்பார்க்குறான். பட் பிரபு வந்து சத்யா கிட்ட வந்து எதிர்பார்த்து வர்றது வேறு. ஸோ டெய்லி அவளோட எதிர்பார்ப்புகள் இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவளோட எதிர்பார்ப்பு பொய்க்க சரி நம்மளுக்கு இப்போ பேச வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது, இது ஒன்று தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. அவங்க வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு வந்து அவங்க அம்மாவுக்கு உபயோகிக்க தெரியாதனால விறகடுப்பு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு விறகடுப்பில் தோசைக்கல்ல வச்சு தோசை செய்கிறா. இன்னொரு விறகடுப்பில் வந்து எப்போவுமே வந்து தண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட கிச்சனோட செட்டப். ஸோ அவனுக்கு வந்து பிரபுக்கு வந்து எல்லாமே சூடாக இருக்கணும். ஸோ சுட சுட தோசை செஞ்சு போடுறா. போட்டுட்டு இருக்கும் போது அவள் வந்து மெதுவாக கேட்குறா, இந்த மாதிரி இன்னையோட என்னோட லீவு முடியுது, நாளையிலிருந்து நான் வேலைக்கு திரும்ப போகணும் அப்படின்னு வந்து அவள் சொன்னான். அவனுக்கு ஒரு அருவருப்பாக பார்க்குறான். ஏன் என்ன வேலைக்கு போகணுமா? நீ வந்து ரொம்ப இதாக வந்து நீ என்ன வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு ஆம்பளையோட தனம். நீ வந்து ஒரு பொட்டச்சி, நீ வந்து வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நீ வந்து வாய மூடிட்டு வீட்லேயே உட்காந்து வீட்டை கவனிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறான். அவளுக்கு ஒரே பதபதப்பாக இருக்குது. ஐயோ, நம்ம நம்பி வந்த கணவனும் இப்படி சொல்கிறான். நம்ம வந்து வாழ்க்கையை அது ஸ்ட்ரிக்டான மாமியார் கூட 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு அவங்க சொல்கிற இதெல்லாம் படியெல்லாம் செஞ்சு நம்ம இருக்கணும்னா அது ரொம்ப சிரமமாச்சே. அப்போது நம்ம வீட்டுக்கு வேலைக்கு போகிற அந்த 8 மணி நேரம் தான் நம்மளுக்கு ஒரு லிபரேஷன். ஸோ நம்மளோட ஃப்ரீடமாக வந்து அந்த வேலைக்கு போகிற டைமை தான் அவன் நினச்சி வச்சுருக்கா. பார்த்தா அதுக்கும் பங்கம் வருது. ஸோ பிரபு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான், இல்லை வேலைக்கெல்லாம் நீ போனி வேணாம் அப்படின்னு அவள் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது புது பொண்ணு அவள் வந்து ஹார்ஷாகவும் சொல்லலை. 80களில் வந்து ஒரு கருத்தை வந்து தன் கணவர்கிட்ட வைக்கும் போதும் கூட இப்போ இருக்கிற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அப்போ வந்து இருக்கிற பொண்ணுங்க வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக ரொம்ப சாதுவாக வந்து அவளோட கருத்தை வைக்க ட்ரை பண்ணுறான். ஸோ ஷீ இஸ் ஓன்லி ட்ரைங். ஸோ இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் ஒரு 2500 சம்பாதிக்கிறீங்க, நான் ஒரு 1500 சம்பாதிக்கிறேன், அந்த ரெண்டையும் சேர்த்தா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அதை வந்து நீ சம்பாரிச்சு தான் நான் உட்காந்து வாழணுன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு ஹார்ஷான பதில் அவன்கிட்ட இருந்து வருது. ஸோ இந்த கான்வர்சேஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு. அவனுக்கு இங்கிருந்து ஒரு ஆத்திரம், பயங்கர கோவம் டக்குன்னு முகத்தில் வந்து அரைஞ்சிடறான். அரைஞ்ச உடனே வந்து அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவள் போய் செவுத்தில் இடிக்கிறா, தலையில் அடிப்படுது, தலையிலிருந்து ரத்தமாக கொட்டுது. ரத்தமாக கொட்டும் பொழுதும் வந்து அவள் வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறா. ஸோ காலை பிடிச்சி கெஞ்சும் போது என்ன சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து இது எல்லாமே எனக்கு புதுசு, இந்த வாழ்க்கை முறையே எனக்கு புதுசு, இந்த மனிதர்களும் புதுசு, இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது வந்து அவன் ரொம்ப ஹார்ஷாக என்ன சொல்கிறான், நீ எதுக்கு வேலைக்கு போகணும்னு எனக்கு தெரியும், நீ வந்து உனக்கு வேற யாரோ வந்து ஆசை நாயகன் இருக்கான், நீ அவனை பார்க்க தான் நினச்சிட்டு தான் வந்து நீ என்கிட்ட சரியாக பழக மாட்டேங்கிற, அதனால் வந்து அதனால தான் நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிற, நீ என்னை மதிக்க மாட்டேங்கிற, அதனால தான் என் கூட நீ எதுக்கும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லி ரொம்ப வெறுப்போட ஹீ இஸ் ட்ரைங் டு கேரக்டர் அசாசினேட் ஹர். ஸோ அந்த வார்த்தையை கேட்ட ஒன்று ரொம்ப கேவலமான கீழ்த்தனமான ஒரு வார்த்தையால் அவளை திட்டிடுறா. அவளுக்கு வந்து அதை பொறுக்க முடியல. அவளை அந்த கோவத்தில் அவள் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு பலார்னு ஒரு அரைறான். நேராக போய் அவள் வந்து அந்த அந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, வெந்நீர் கொதிக்குது இல்லையா, அது பக்கத்தில் போய் விழறான்.
அப்போது அந்த கேரக்டர் அசாசினேஷன் வந்து அவளால் தாங்க முடியல. ஸோ அவன் வந்து என்னையா அப்படி சொன்னேன் அப்படின்ற ஒரு வெறியில் என்ன பண்ணுறா, அந்த எரிஞ்சிட்டு இருந்த கட்டையை தூக்கி அவன் முகத்திலே வந்து ஒரு அடி அடிக்கிறான். ஸோ தேர் இஸ் த ஸ்டோரி. ஸோ நான் ஏன் இதை எடுக்கணும்னு நினச்சேன்னா, இப்போ இருக்கிற ஆண்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, யாருமே இப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற ஆண்களில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சம உரிமை கொடுத்தோ தான் ஈக்குவல்னு நினச்சி பேசுறது வந்து இட்ஸ் அ நார்மல் திங். ஸோ ஒரு நம்மளை வந்து ஒரு பெருமையாக பேசுகிறதோ ஒரு சமநிலையில் பார்க்குறதோ இட்ஸ் அ நார்மல் திங். 1940 பிறந்து 80களில் கதை எழுதுகிற ஒரு 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 எழுத்தாளர்னால ஒரு பெண் இந்த கதையை எப்படி வேணால் முடிச்சிருக்க முடியும். அவள் அமைதியாக போயிருந்தான்னு முடிச்சிருக்க முடியும். அவள் வந்து தன்னை உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருந்தா அப்படின்னு முடிச்சிருக்க முடியும். பட் அதெல்லாம் இல்லாமல் அவளோட பாயிண்ட்டை எடுத்து வச்சதையும் ஒரு ஒரு பொண்ணோட உணர்வு, அந்த கான்வர்சேஷன்ஸ், இட் இஸ் ரிட்டன் பை அ மேன். ஸோ the வெரி இன்டிமேட் கான்வர்சேஷன்ஸ் பிட்வீன் அந்த மோனோலாக்ல இருந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஒரு பெண்ணோட உணர்ச்சியை புரிஞ்சு எழுதின ஒரு புக்கு. ஸோ அதனால் அந்த கதையை வந்து நிறைய கதை படித்தேன். அந்த கதையில் வந்து ஒரு இப்போ இருக்கிற ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை பற்றி பெருமையாக பேசுறது வந்து இட்ஸ் அ வெரி 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 காமன் திங். ஸோ அந்த காலத்தில் இருந்த ஒரு மனுஷன் வந்து அப்படி ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை தன்னை வந்து இந்த பெருசாலாம் இவரை பற்றி படிக்கல, பின்னாடி இருந்து முன்னாடி இருந்த பக்கத்தை பற்றியும் வந்து படித்தேன். ஸோ அவர் வந்து தனக்கு இருக்கிற இதை வந்து டு டெடிகேஷன் டு அ விமென். So it's through his stories to write about their happiness and write about their feelings. ஸோ ஒரு 40 50 பிறந்திருந்தாலும் பெண்களோட ஃபீலிங்ஸை மதிப்பு கொடுத்து அந்த அந்த கதையை வந்து இந்த மாதிரி திருப்பி அடித்தா அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் இட்ஸ் பிக் 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 டீல். ஸோ ஒரு உமனை வந்து டக்குன்னு வந்து ஒரு ஆம்பளையை கையை நீட்டி அடிச்சிட மாட்டாங்க. அப்படி ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையோட இந்த கதையை எழுதி இது ஒரு 4 பேர் அந்த காலத்தில் படிச்சிருந்தா கூட அந்த வந்து they would have their perception towards women would have been changed. So all these authors, I feel they are the reasons why we have better men now. So அந்த ஒரு அப்ரிசியேஷன்னால அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, பட் இருந்தாலும் அந்த ஒரு அட்மிரேஷன். ஸோ அதனால் ஐ டுக் தட் ஸ்டோரி. செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 2 ஸ்டோரினாலும் இன்னவே நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2ன்னு. காணாமல் போனவர்கள் வந்து அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க, மீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னவே வந்து மணின்றவங்க வந்து சொசைட்டியில் காணாமல் போனவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களோட லைஃப் அதோடு முடிஞ்சிச்சு. ஒரு கலெக்டராக ஆகணும்னு இவர் ஆசைப்பட்டார், அவங்க டீச்சர் ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, அது நடக்கலை. அதோட பார்ட் 2 வந்து அதோட டைட்டில் என்ன சொன்னீங்க? காலமினி. ஸோ ஃப்ளிப் சைட் ஆஃப் திஸ், இவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இவங்க ஓங்கிட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன். அவங்களால இன்னும் வெளில வர முடியும். டைம் வில் சேஞ்ச். ஷீ இஸ் நாட் லாஸ்ட் டு த சொசைட்டி எனிமோர்ன்ற. ஸோ ஸ்டோரி செலெக்ஷன் வசதி நாங்கள் பார்க்குறது வந்து நம்ம தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் வந்து அவங்க வந்து ஒரு 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 கம்ப்ளீட் ப்ரோக்ராமை வந்து எண்ட் டு எண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன சொல்ல, அந்த இது மெழுகுவர்த்தி ஏற்றுறதுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் எவ்ரி மினிட்லேயும். அங்கே அவங்களோட வாய்ஸ் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நல்லா ஃபேமஸாக அந்த லவுடாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஆர்கனைஸ் பண்ணது விதம் அதே மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கதை சொன்ன விதம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் தூய தமிழில் பேசுவோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான இதை பார்த்தேன். கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த ஒரு கதை சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அதுவும் 2 கதை எடுத்தது நல்லா இருந்துச்சு. பட் ஒன்று எனக்கு ஜஸ்ட்டு கொஸ்டின் தான். என்னென்னா, செகண்ட் கதையில் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இப்போ வந்து பெண்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து 25 வருஷம் கழித்து ஒரு முகம் தெரியாத ஆண், இல்லைன்னா பழகாத ஆண் கூட
நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆசை பாசம் இருந்திருக்கும். அதை நம்ம எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ஒரு கொஸ்டின், சேம் கொஸ்டின் தானே அந்த ஆணுக்கும் இருக்கும் கரெக்டாக? கொஸ்டின் தான். அவங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜில் வந்து இல்லை, அரேஞ்ச் மேரேஜில் வந்து பையனும் வந்து அந்த பொண்ணை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் வந்து இதுதான் ஆண்களோட குணமே. எப்படின்னா வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்களா நிறைய நடந்துக்கிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அவங்களோட ஆசை பசங்களும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் குடும்பத்துக்கு நிறைய எடுத்து பண்ணுவாங்க. பட் பொண்ணுங்களோட நேச்சர் வந்து இது என்னென்னா நிறைய ஆசையோடு வருவாங்க, அதை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் பண்ணலைன்னா பயங்கர கோவம் வரும். பட் இதே ஆசை பாசம் ஆண்களுக்கும் இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆண்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஆணுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான், பெண்ணுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்புங்கிற ஒரு ஃபேக்டரே வந்து இந்த காலத்துல இட்ஸ் a நார்மல் திங். இப்போ ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் எதிர்பார்க்கறதும் ஒரு பெண் கிட்ட ஆண் எதிர்பார்க்கறதும் இட்ஸ் a காமன் திங் நவ். அந்த காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா கடமை மட்டும்தான். பெண்கள் வந்து எதிர்பார்க்க என்னோட தேவை, இது என்னோட தேவை, இந்த தேவைக்கு நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் இருக்குமோ இல்லையோ, அதை வந்து அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, அந்த உணர்ச்சியை வந்து நம்ம மதிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து ஐ டோன்ட் திங்க் மெனி மென் யூஸ் டு ஹேவ். ஸோ அந்த ஆசைபாசங்கள் வந்து அது ஒரு இப்போ எப்படிதான் இது பண்ணாலும் எல்லா அப்பா அம்மாவும் சொல்றது கல்யாணம் ஆனால் அதெல்லாம் சரியா போயிடும், கல்யாணம் பண்ணி வச்சா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனுவாங்க. ஒரு பொண்ணோட பெர்செப்ஷன் நிறைய படத்துல பார்த்துருக்கோம். நம்ம அந்த காலத்துல அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. என்னோட பாயிண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இதுதான். அந்த பொண்ணு ஆசைப்பட்டதை வந்து புரிஞ்சுக்கல, அந்த மாதிரி பொண்ணு மாத்திரம் தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு இவங்களுக்கும் அந்த மாதிரி தெரியாம. அதுக்கப்புறம் அந்த அடிக்கிறத பத்தி அது பத்தி எல்லாம் சொல்ல விரும்புறீங்களா? அதுதான் சொன்னேன், அமுதனை பத்தி சொல்லாதீங்க, கடைசில அடி வாங்குவாங்க. சரி, அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இப்போ 2020 நடக்குதான்னு தெரியல, ஆண்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து ஆம்பளை ஒரு ஆணா வந்து ஒரு நிறைய விஷயம் வந்து they don't express, including my husband. Men don't express many things. மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல எப்படின்னா, ஐயோ நம்மளை நம்பி ஒருத்தி வந்திருக்கா, அவளை நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னே சொல்லி நிறைய மென்மையான ஆண்களும் இருக்காங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். எப்படின்னா என்னோட அம்மா கிட்ட இருந்து அது எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த டயத்துல வந்து அந்த பர்டிகுலர் மெச்சூரிட்டி அவங்களோட அம்மாக்களுக்கு இல்லாதனால அதை அவங்களோட பசங்களுக்கு வந்து பாஸ் பண்ண முடியல. இப்போ அந்த மெச்சூரிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாரோட பேரண்ட் மீன்ஸ் மெயின்லி அவங்களோட அம்மாக்களுக்கு வந்து வந்துருச்சு. அந்த மெச்சூரிட்டி எங்களுக்கு பாஸ் பண்றதுனால இப்போ அதை எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னோட இல்லை, அவங்க ஒரு சேஃப் சைடுக்கு அடிக்கடி சொன்னாங்க, இப்போ உள்ள ஆண்கள் அப்படி இல்லை, இப்போ இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதனால இப்போ யாருமே பாதிக்கப்பட தேவையில்ல. எனக்கு உண்மையில் இப்போ உள்ள சமகால ஆண்கள் பெண்கள் கணவன்மார் பார்க்குறது ரொம்ப அடிக்கடி சந்தோஷமாக தான் வரும். ஈக்குவாலிட்டி, ஆமாம், நல்ல ஈக்குவாலிட்டி. அழகு சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவுக்குள்ளே இந்தமாரி சண்டை வந்துருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம்ல, நம்ம ஒரு ஃபியூச்சரில் வரும்போது நம்ம இதே மிஸ்டேக்கை அது மைண்டில் நிறைய பாதிச்சிருக்கும். அதனால தான் நம்ம இப்போவும் சொல்கிறோம், குழந்தைங்க முன்னாடி வச்சு சண்டை போடக்கூடாது. எதுனாலும் வந்து அவங்க அதை நிறைய விஷயம் நம்ம குழந்தைங்க வந்து எதர் பேரண்ட் அம்மா இல்லைன்னா அப்பாவோட அவங்கள ஃபாலோ பண்ணியே வரும். ஆக்சுவலாக ஏதோ ஒரு படத்தில் ரீசெண்டாக ஒரு படத்தில் ஒரு படம் வந்து அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அடித்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த படம் ராஸ்மிகா மேனன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சேம் நேம் தான். இல்லை படம் பேர் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்போ கூப்பிட்டு போவாங்க, அந்த பொண்ணு பார்க்க எங்கள் அம்மாவை பார்க்க கூப்பிட்டு போவாங்க. அந்த அம்மா வந்து தலையை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அந்த பொண்ணை கூட. ஆக்சுவலாக அப்போ வெளில போயிடுவான், அவன் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவான். அப்போ வந்து சொல்லுவா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இந்தமாரி அப்போ நினச்சி பார்ப்பா. அப்போ வந்து
அவன் சொல்லுவான், எப்படி உங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அவங்களாம் அப்படி தான், அவங்க அந்த காலத்துல இருந்து அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு சமயம் டக்குன்னு நினப்பாய்வான். எப்படின்னா நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்மளோட நிலைமை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்னா அவங்க அந்த பையன் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணான் அப்படிங்கிறத நினச்சி வளர்ந்து சேம் வேலை கல்யாணம் பண்ணாலும் இப்படி தான் நம்ம பொண்டாட்டியே பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் நினச்சி கூப்பிட்டு போவான். கடைசியில் அங்கே பிரேக் ஆயிரும். ஏன்னா அது அந்த பொண்ணு வந்து தைரியமாக இருக்கிற அதாவது கொஞ்சம் அடிக்கடி வந்து உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டுகோள் வைக்கிறேன். இதுல நிறைய பேர் பாத்தீங்களான்னு தெரியல, இதுக்கு நடுவுல கதை சொல்லும் போது ஒரு எனக்கு வந்து அதான் ஒரு குழந்தைங்களுக்கு கதை சொல்றது ஜாலியான கதை சொல்றது. குழந்தையா பாருங்க, மேம்பலாம் அது ஒரு சீரியஸா கதை சொல்லும் போது அது நம்மளுக்கே நடக்கலனாலும் இன்னைக்கு அதோட தாக்கம். இன்னைக்கு ஈவெண்ட் வந்து ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது. எனக்கு வந்து எப்பயுமே ஒரு போட்டு மனப்பான்மை இருக்கும், நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு. நான் சீரியஸாக நினச்சிருந்தேன், இப்படிலாம் எடுக்கிறாங்க, நம்ம இன்னும் ஒழுங்காக சொல்லணும் பொழுது கதைகள் நினச்சிருக்கேன். கதை சொல்றது வந்ததும் சொன்னாங்க அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ணேன். ஆனா நானும் நிறைய தமிழ் சங்க ப்ரோக்ராம்ல உங்களை பார்த்துருக்கேன். இவர் சொன்ன மாதிரியே தனித்து நடத்தி அவ்வளோ செம்மையாக நடத்துவீங்க. ஒரு தடவை நான் கூட வந்து சொன்னேன், அனிதா நீங்கள்லாம் இனிமேல் வராமல் போயிடாதீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு நான் இடையில ஒரு நாள் சொன்னேன். நீங்கள் உங்களை இப்போ பார்க்குறதில்ல, எல்லாம் புது ஆட்களாக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அதனால நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ரொம்ப கதையும் சொல்றது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நானும் அனிதாவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பழக்கம். நாங்க 2 பேரும் மழலை வகுப்புல வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் எடுப்போம். முதல்ல எனக்கு அட்ராக்ட் பண்ணுது அவங்களோட அந்த கணீர் குரல் தான். எக்ஸாக்ட்லி. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, யார் கூட பேசுறாங்களோ அந்த ஏஜ்க்குள்ள ஆளாவே மாறிடுவாங்க. இப்போ சார் கூட பேசினாங்கன்னா ரொம்ப மெச்சோர்டா பேசுவாங்க. அதே ஒரு 4 வயசு குழந்தையோட பேசும்போது அந்த குழந்தையோட செட்லேயே மாறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். லைட்டாக தட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் ஏறி போடன்னு போடுவாங்க. இப்போ இன்னொரு சந்தோஷம், அடுத்த நிகழ்வு ராஜ்